வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய பொதுத்தமிழ் வகுப்பில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து வேர்ச்சொல்லை அறிதல் அப்படின்னு பார்க்குறோம். இது நம்மளுடைய புத்தகத்துல வந்து வரிசை எண் வந்து 14 வந்து இருக்கு. சில வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரச்சம், வகை அறிதல் அப்படின்றதையும் நம்ம படிக்க போறோம். இது வந்து பக்க எண் வந்து 121 இருக்கு. ஸோ பக்க எண் வந்து 121 எடுத்துக்கோங்க. வாங்க பார்ப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய துணை தலைப்புகள் அப்படின்னு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு சொல் கொடுத்துருவாங்க, அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்றத நமக்கு தொடர்ந்து தேர்வில் கேட்டுட்டு இருக்கிறது தான் புதுத்தமிழ்ல. ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மொத்தமாக ஒரு அட்டவணையாக வந்து பார்க்க போகிறோம். வந்து சில 100க்கும் மேற்பட்ட வந்து சொற்கள், அதனுடைய வேர்ச்சொற்கள் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி வேர்ச்சொலை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாள பெயர், தொழில் பெயரை உருவாக்குதல் அப்படின்றது. சில வினைமுற்றுனா என்ன, பெயரச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன, தொழில் பெயர்னா என்ன, விகுதி பெற்ற தொழில் பெயர்னா என்ன, அதுக்கான விதிகள் என்னென்ன, அதே ஒரு முதல்நிலை தொழில் பெயர்னா என்ன, முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம இன்றைய வகுப்புல படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க. வந்து அந்த வினையால் அணையும் பெயர்னா என்ன, தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேற்றுமை என்ன, அதே மாதிரி ஒரு வேர்ச்சொல் கொடுத்து அதுல வினைமுற்று எப்படி வரும், வினையச்சம் எப்படி வரும், பெயரச்சம் எப்படி வரும், வினையால் அணையும் பெயர் வரும், இப்படி தொழில் பெயர் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம முந்தைய ஆண்டு வினாக்கள்ல கேட்கப்பட்டது எல்லாமே நம்மளுடைய புத்தகத்துல வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ஸ்டார்ல இருக்கிறது எல்லாமே கேள்வியை கேட்டது அப்படின்னு சொல்லி கூடுதல் கவனமா படிச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய புத்தகத்துல 14வது சாப்டரா வந்திருக்கு. ஸோ பக்க எண் வந்து 121 இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ எடுத்துக்கோங்க, வாங்க படிப்போம். ஸோ வேர் சொல் அப்படின்னு தேர்வு செய்யறது அப்படின்றது என்னன்னா, ஒரு சொல்லை வந்து இரண்டாக பிரித்து பார்க்கணும். அப்படி பிரிக்கும் போது வந்து அந்த சொல்லை மேலும் பிரிக்க முடியாதது, அவ்வாறு பிரிக்க முடியாத சொல்லி வேர் சொல் அப்படி பார்க்கிறோம். அப்ப இரண்டா பிரிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல பிரிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் அப்படின்றது வேர் சொல் சொல்றோம். வந்து இது எதுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னா கற்க, கற்றவன் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் பொருத்தமா இருக்கிறதா கல் அப்படி பார்க்கிறோம். இந்த மாதிரி மற்ற மொழிகளில் இருக்கக்கூடியதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மலையாளத்திலேயோ கன்னடத்திலேயோ அல்லது வந்து தெலுங்குலயோ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர் சொல் என்னன்னு தேடி போகும்போது பெரும்பான்மை எங்க இருக்குன்னா தமிழ் மொழியில இருக்கு. வந்து அதனாலதான் வந்து திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு கால்வேல் அவர் எழுதிய புத்தகத்துல வந்து இந்த வேர்ச்சொல் அடிப்படையில் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மொழிகள் அனைத்தும் ஒரே குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து அதை வந்து திராவிட குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கணும், அந்த வேர்ச்சொல் வந்து கட்டளையாகவோ ஏவலாக வரும். அப்ப அந்த வேர்ச்சொல் அப்படின்னு கட்டளையா இருக்கணும் அல்லது ஏவலாக இருக்கணும், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கணும். பெரும்பாலும் பல சொற்கள் உருவாவதற்கு காரணமாக உள்ள சொல் தான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வேர்ச்சொல் வந்து பல வகையான சொற்கள் வந்து உருவாயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னா கற்க அப்படின்றதுக்கு அதுதான் வந்து வேர்ச்சொல்லா இருக்கு. கற்றவன் அப்படின்றது அதுக்கும் அதுதான் வேர்ச்சொல்லா வந்து இருக்கு. அதே மாதிரி கற்றான் அப்படின்றதும் அதுக்கும் வேர்ச்சொல் அதுதான் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு வேர்ச்சொல் வந்து பல சொற்கள் உருவாக காரணமா இருக்கு. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூட் வேர்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்னா பல வகையான பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல நம்ம போட்டு பல வகையான சொற்களை வந்து உருவாக்கும் ஆங்கிலத்துல. அதே மாதிரி தான் தமிழ்லயும் வந்து வேர் சொற்கள் அப்படின்றது காணப்படுகிறது அப்படிங்கிறோம். இப்ப கடையல் அப்படின்னா கடை அப்படின்றதா அதனுடைய வேர்ச்சொல்லா வந்து இருக்கு. காட்சியல்னா கான் அப்படின்னு வேர்ச்சொல், கண்டுனாலும் கான் அப்படின்னு வேர்ச்சொல், காட்டியது காட்டு அப்படின்றது அதனுடைய வேர்ச்சொல் அப்படிங்க. கடித்தான்னா கடி வந்து, வரைந்துனா வரை வந்து, அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னா வால் அப்படின்னு பாக்குறோம். கண்டனன் அப்படின்னா கான் அப்படின்னு பாக்குறோம். காணாமைனா கான், காட்டுவான்னா காட்டு. சோ இந்த மாதிரி வந்து சொற்கள் அனைத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேர்ச்சொல் அப்படின்றது பொதுவாக இருக்கும். சோ அப்ப கொடுக்கப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்ல வருதோ அது அதன் அடிப்படையில தான் அது வந்து வேர்ச்சொல்ல வந்து இருக்கும் அப்படின்னு. இப்ப காண்பார்னாலும் கான் தான், அந்த காணாமை அப்படின்னா கான் தான், கண்டனன்னாலும் கான் தான். அந்த சோ அப்ப இது அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்ச்சொல் தான் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்ப கண்டனன் அந்த காண்பார் அந்த காணாமை அப்படின்னு பார்க்கிறோம். இதே மாதிரி வந்து கொண்டான் அப்படின்னு பார்க்கிறோம், அந்த கொடாமை அப்படின்னு பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து கொல் அப்படின்றதான் அதோட வேர்ச்சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி வேர்ச்சொற்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பல சொற்களை கொடுக்கக்கூடியதா அமையக்கூடியதான் வேர்ச்சொல். இதை நீங்க அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து திருப்புதல் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இல்ல எங்கெல்லாம் நம்ம ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் முந்தைய ஆண்டுல நமக்கு கேள்வியா கேட்டது அனுப்பிக்கலாம். முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்டது அனைத்தும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா முன்பு ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அனுப்பிக்கலாம். இதுல வந்து 100க்கும் மேற்பட்ட வேர்ச்சொல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். வந்து இப்ப உதாரணத்துக்கு முந்தைய ஆண்டுல கேட்கக்கூடிய வேர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்ப எழுதுகிறாள் அப்படின்னா எழுது, கொடுத்தோர் அப்படின்னா கொடு அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி கண்டேன்னா கான் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து முந்தைய ஆண்டுல நமக்கு கேள்வியா வந்து கேட்டது. இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் ஸ்டார் போட்டுக்கணும், நடப்பேன்னா நட, வீழ்ந்தனா வீழ்ந்த, உரைத்தனா உரை, வருகனா வா, பார்த்தான்னா பார், வந்து விளைவது அப்படின்னா வந்து விலை, வந்து வந்தேன் அப்படின்னா வா, அரைந்தனன் அப்படின்னா அரை, விரித்தனா விரி, மயங்கிய மயங்கு, தொட்டு தொடு, வந்து தூய்ப்பது தூய், வருதல் வா, நின்றான் நில், காப்பார் கா, தந்தான் தா, கொடுத்தான் கொடு, செல்கிறான் செல், வென்று வென்றான் அனுமக்கிறான். இதே மாதிரி கொடுத்தோர் கொடு, கண்டேன் கான், கொல்லாமை கொல், உண்கிறான் உன், வருக வா வா அல்லது வரு, வந்து தருகின்றன தா, பாடுகிறாள் பாடு, ஓடினான் ஓடு. வந்து இது எல்லாமே வந்து வேர்ச்சொல்கள் தான். ஸோ இந்த வேர்ச்சொல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சொல் கொடுத்துட்டு அதனோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க.
கேட்டாங்க அப்படின்னா நம்ம சரியா வேறு சொல் கண்டுபிடிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன கொடுத்துருக்கோம் புத்தகத்துல, அதுல இருந்தா உங்களுக்கு கேள்வியை கேட்பாங்க, இதாண்டி கேட்க மாட்டாங்க. இதை நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அப்படிங்கிறோம். அதற்கு அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழில் பெயரை உருவாக்குதல் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு நம்ம வினைமுற்று எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறோம். இப்போ வாங்க பார்ப்போம். ஒரு சொற்றொடரில் செயல் முற்று பெற்ற நிலைமையும் காலத்தையும் காட்டுவது வினைமுற்று. அப்போ முற்று பெற்றிருக்கணும் எதுனா ஒரு செயல் வந்து, அதே மாதிரி காலத்தை வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வினை முற்றுன்னு சொல்றோம். அப்ப வினைனா செயல் வந்து, முற்று பெறுதல் அப்படின்னா வந்து முடிவிட்டுறது. அப்ப காலத்தை காட்டும் முடிந்ததுன்னா வந்து, இப்ப வந்தான், பாடுகிறாள், பேசுவார் வந்து, இப்ப வந்தான் அப்படின்னு போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இறந்த காலத்தை காட்டுது, முற்று பெற்று விட்டது வந்து. அதை பாடுகிறாள் அப்படின்னா நிகழ்காலத்தை காட்டுது, பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் வந்து. அதே மாதிரி பேசுவார் அப்படின்னா வந்து எதிர்காலத்துல அவர் பேசுவார் வந்து, அப்ப வினை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முற்று பெறுகிறது. அப்ப எதிர்காலத்துல முற்று பெறுது, நிகழ்காலத்துல முற்று பெறுகிறது, இறந்த காலத்துல முற்று பெற்றது, அதுதான் என்ன வினை முற்று. அப்ப செயல் முற்று பெற்ற நிலையும் வந்து அதே காலத்தையும் காட்டுவதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வினை முற்று அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா பெயரெச்சம் அப்படிங்கிறோம். ஒரு சொற்றொடரில் சொற்கள் செயல் முற்று பெறாது எஞ்சி நிற்கணும். அப்ப எச்சம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது பெயரெச்சம் அப்படின்னும் போது வந்து எஞ்சி நிற்கிறது. அப்ப பெயர் சொல்லை கொண்டு முடிந்தா வந்து பாத்தீங்கன்னா அது முற்று பெறும் அப்படிங்கிறோம். அப்ப ஒரு சொல் வந்து முற்று பெறாமல் அப்படியே நிற்கிறது, சோ அதை வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பெயர் சொல்லை கொண்டு முற்று பெற்றால் வந்து அது பெயர் சொல்லி தழுவி நின்று பொருள் முடிவை தந்ததுன்னா நம்ம பெயரெச்சம் முடிச்சுச்சோம். இப்ப வந்த அப்படின்னு இருக்கு, ஆ அப்படின்னு வருது, பாடுகிற ஆ அப்படின்னு வருது. அப்ப வந்த பாடுகிற என்னன்னு முற்று பெறவில்லை. அப்ப வந்த மாணவன் அப்படின்னு சொல்லலாம், பாடுகிற பெண் அப்படின்னு பார்க்கிறோம், பேசும் கிளி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்படி நம்ம சொல்லும் போது தான் முற்று பெறுகிறது. அப்ப ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறாமல் இருக்கு, அது பெயர் சொல்லை தழுவி முற்று பெற்றால் பெயர் சொல் என்னது மாணவன், பெண், கிளி அப்படின்னு. அப்ப இது ரெண்டாவது சொல்ல வச்சு நம்ம என்ன பண்றோம், இது பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி முதல் சொல்ல இப்ப வந்த பாடுகிற அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப பேசும் அப்படின்னு பாக்குறோம். இதுல சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படின்னு வந்துச்சுனாவும் அது வந்து பெயரெச்சம் அப்படின்னு கெஸ் பண்ணலாம். ஆனா முடியக்கூடிய அடுத்த சொல் வந்து பெயர் சொல்லா தழுவி நின்றால் அது கண்டிப்பா பெயரெச்சம் அப்படின்னு. சோ அப்ப மேற்கண்ட தொடரில் உள்ள வந்த, பாடுகிற, பேசும் என சொற்கள் மாணவன், பெண், கிளி என்னும் பெயர் சொற்களை தழுவி நின்று பொருள் முடிவை தருகின்றன. இவை பெயரெச்சம் எனப்படும். அப்ப பெயர் சொல்ல தழுவி நிற்கிறதுனால இது வந்து பெயரெச்சம் சொல்றோம். அது வினையச்சம் அப்படின்னா எச்சவனை மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் முடிவை தருவது. அப்ப எச்சவனைனா மற்றொரு வினை வந்து, மற்றொரு வினை இருக்குன்னா அதை தழுவி நின்று வந்து, அப்ப எச்சமா இருக்கு ஆனா பெயர் சொல் கிடையாது, மற்றொரு வினையை தழுவி நின்றுச்சுன்னா அதுதான் என்ன சொல்றோம்னா வினையச்சம் அப்படிங்கிறோம். இப்ப வந்து பார், வர எழுகிறான், வந்தால் மகிழ்வான். இப்ப பார் அப்படின்றது என்னது செயல், எழுகிறான் அப்படின்றது ஒரு செயலை குறிக்குது, மகிழ்வான் அப்படின்றது ஒரு செயலை குறிக்குது. அப்ப பார், எழுகிறான், மகிழ்வான் அப்படின்றது என்னன்னா ஒரு வினையை குறிக்குது. அப்ப ஒரு வினையை தழுவி நின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையச்சம் அப்படின்னும். அப்ப இத்தொடரில் உள்ள வந்து, வர, வந்தால் என்னும் சொற்கள் எச்ச வினைகள். பார், எழுகிறான், மகிழ்வான் என்னும் வினை முற்றுகளை தழுவி அப்ப இந்த வினை முற்று பெறுகிறது வந்து. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார், எழுகிறான், மகிழ்வான் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வினையும் முற்று பெறுகிறது. அப்ப ஒரு வினை சொல்லை தழுவி நிக்குது எதுனா வந்து ஒரு வினை சொல் அப்படின்னு பார்க்கிறோம். எச்சம் அப்படின்றது எச்சமா வந்து நிக்குது. வந்துனா என்ன வந்து, வரனா என்ன வர, வந்தால்னா என்ன வந்தால் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்படியா இருக்குல்ல. அப்ப அது முற்று பெறுவதற்கு ஒரு வினைமுற்று தேவைப்படுது. அப்படி முற்று பெற ஒரு வினைமுற்றை பயன்படுத்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா வினையச்சம். அதே முற்று அது வந்து முடிவிடாம அப்படியே அந்த இடத்துல நிக்குது, அதை வந்து பெயர் சொல்லி தழுவி நின்றால் அது வந்து பெயரெச்சம். அப்ப வினைமுற்றை தழுவி நின்றால் அது வினையச்சம், பெயர் சொல்லி தழுவி நின்றால் அது பெயரெச்சம் அப்படி. அதுதான் வந்து பெயரெச்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் வேறுபாடு. அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னா உழவர் செய்யும் தொழில் வந்து உழுதல் வந்து, தையக்காரர் செய்யக்கூடிய தொழில் தைத்தல் வந்து. அப்ப தொடரில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. அப்போ ஒரு செயல் இருக்கணும், அதுக்கு ஒரு பெயரை வச்சீங்கன்னா அதுதான் என்னன்னா தொழில் பெயர் அப்படிங்கிறோம். அப்ப செயல்களின் பெயராக அமைவதுதான் நம்ம சொல்றோம் தொழில் பெயர் அப்படிங்கிறோம். அப்ப செயலை குறிச்சுன்னா அது வந்து வினை சொல் நம்ம சொல்லுவோம். அதே வந்து ஒரு பெயரை குறிச்சுன்னா அது வந்து பெயர் சொல் சொல்லுவோம். ஆனா செயல்களுக்கு ஒரு பெயரா ஒரு சொல் வந்து அமைஞ்சது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தொழில் பெயர் அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும்னா செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது. அப்ப செயல் சொல்லுவோம் அல்லது வினை சொல்லுவோம், ரெண்டுமே ஒண்ணுதான். அதனுடைய பெயராக அமைவதுதான் நம்ம சொல்லணும் தொழில் பெயர் எடுக்கணும். அப்ப செயலுக்கும் வினைக்கும் பொருள் பெயராக வந்து அமைஞ்சது அப்படின்னா அது வந்து தொழில் பெயர். தொழில் பெயர் எங்க வரும்னா என், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது அப்படிங்கிறோம். படற்க இடத்தில் மட்டுமே வரும். அப்ப தொழில் பெயர் வரக்கூடிய இடம் படற்க இடத்துல தான் வரும் அப்படிங்கிறோம். எதை காட்டாதுன்னா என், இடம், காலம், பால் காட்டாது. அப்ப என்னையும் காட்டாது, இடத்தையும் காட்டாது, பாலையும் காலத்தையும் காட்டாது, பாலையும் காட்டாது என்கிறோம். அப்ப படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் அப்படிங்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா படித்தல், ஆடல், நடிப்பு, நடிப்புனா நடித்தல் அப்படிங்கிறோம், எழுதுதல், பொறுத்தல் அப்படிங்கிறோம். அப்ப இந்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு செயல் தான், அந்த செயலுக்கு பெயராகி வருது. அந்த இப்ப படித்தல் அப்படின்னும் போது என்னன்னா படிக்கின்றது அப்படின்னு பாக்குறோம். ஒரு மாணவன் படிக்கிறான், ஒரு மாணவி படிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து படி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினையச்சமா வந்து இருக்கு. அந்த அப்ப படிக்கும் மாணவன், மாணவன் அப்படின்னு பெயர் சொல்ல வந்து தள்ளி நிக்குது. அப்ப இந்த படிக்கும் அப்படின்னும் போது பெயரச்ச வினையா பெயரச்சமா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப ஒரு பெயர் சொல்ல தள்ளி நிற்கிறது.
இப்ப இந்த இடத்துல படித்தல் அப்படின்னும் போது படித்தல் அப்படின்னா ஒரு தொழிலை வந்து குறிக்குது வந்து. அப்ப அந்த தொழிலுக்கு பெயராகி நிக்கிறதுனால இது என்ன சொல்றோம், தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம். ஆடல் அப்படின்னா ஆடுதல் அப்படின்னா தொழிலுக்கு பெயராகி நிற்குது. நடித்தலுக்கு ஒரு பெயர் தொழிலுக்கு பெயராகி நிற்குது. எழுதுதல் அப்படின்னு தொழிலுக்கு பெயராகி நிற்குது. பொறுத்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் தான், அந்த பொறுத்து இருக்கிறது. சோ அதுக்கு பெயராகி நிக்கிறதுனால இது என்ன சொல்றோம்னா தொழிற்பெயர். அப்ப தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர் அண்ட் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்தப்படுகிறது. அப்ப மொத்தம் 3 பார்க்க போறோம். அப்ப விகுதி பெற்ற அப்படின்னு பார்க்கிறோம், ரெண்டாவது முதல்நிலை அப்படின்னு பார்க்கிறோம், மூன்றாவது தெரிந்த அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப முதல்நிலை தெரிந்த அப்படின்னு பார்க்கிறோம் மூன்றாவது. அப்ப முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னும் போது நம்ம இப்ப வாங்க பார்ப்போம். விகுதி பெற்ற அப்படின்னா இறுதியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விகுதி பெற்று வரும். அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், விகுதி பெற்ற தொழிற்பெயர் சொல்லலாம். இப்ப நட உன் வாள் ஆகிய வினை பகுதிகள் தல் அல் ஊ கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. வந்து இப்ப நடத்தல் அப்படின்னு பாக்குறோம், அவன் உண்டல் அப்படின்னு பாக்குறோம், வாழ்தல் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அல் ஊ கை அப்படின்றது தல் அல் ஊ கை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விகுதி பெற்று வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் நம்ம சொல்றோம். அப்ப தல் அல் ஊ கை அப்படின்றது நம்ம நினைவு வச்சுக்கணும். சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. அப்ப வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது. அப்ப வினைதான் பகுதியா இருந்திருக்கு, அதோட எது சேருதுன்னா தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். அது மாதிரி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தல் அல் ஊ கை அப்படின்றது மட்டும் இல்லாம தல் அல் அம் ஐ கை வை கு பு உ தி சி வி மை அப்படி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் விகுதிகளாக இருக்கு. அப்ப தொழிற்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது நம்ம இது எல்லாமே சொல்லணும் விகுதியில. அப்ப தல் இருக்கும், அல் இருக்கும், அம் இருக்கும், ஐ கை வை கு பு உ தி சி வி மை போன்ற தொழிற்பெயர் விகுதிகளா இருக்கு. எடுத்துக்காட்டு வந்து தருதல் அப்படின்னு இப்ப நட்பு அப்படின்னு அப்ப நட்பு அப்படின்றது வந்து பூ அப்படின்றது வருது. அப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயரா இருக்கு. வந்து கூறல் வந்து மறைவு, ஆட்டம், மறதி, விலை, உணர்ச்சி, வருகை, கல்வி, பார்வை, செய்யாமை, போக்கு அப்படின்னு சிவ அனைத்திலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விகுதியில இருக்கிறது வந்து என்ன சொல்றோம்னா நம்ம விகுதி பெற்ற தொழிற்பெயரா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப தல் பூ அல் ஊ அம் தி ஐ சி கை வி வை மை கு அப்படின்னு இது எல்லாமே வந்து விகுதி பெற்றதா இருக்கு. அதே வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு போது என்னன்னா வானில் இடி இடித்தது அப்படின்னு, சோறு கொதி வந்தது. இதுல இடி கொதி அப்படின்ற சொற்களை நம்ம பார்க்கும்போது இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாக இருக்கு. அப்ப இடித்தல் கொதித்தல் அப்படின்னு சொற்களின் பகுதிகளாக வர்றது வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதி முதல்நிலை என்பார். அப்ப ஏவல் ஒருமையா வந்து அமையுது அந்த இடி கொதி அப்படின்னும் போது அப்ப ஏவும்படி வருது அனுப்பிக்கிறோம். சோ அதனுடைய ஒரு பகுதியா வர்றதுனால இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர் நம்ம சொல்றோம். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா இடி கொதி அப்படின்னும் போது இடித்தல் கொதித்தல் என்பது சொற்களின் பகுதிகளாக இருக்கு. அப்ப ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதி முதல்நிலை என்பார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். முதல்நிலை மாற்றமே பெறாமல் வந்து தொழிற்பெயராக அமைஞ்சதுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு செல்லமாக ஒரு அடி அடித்தான். அப்ப அந்த அடி அப்படின்னு என்ன முதல்நிலை தொழிற்பெயரா இருக்கு. அடித்தல் அப்படிங்கிறது. அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் அப்படிங்கிறது. சோ அப்ப அந்த அடிக்கோடி காட்டப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயரா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு போது என்னன்னா நம்ம புகழ்தல் அப்படின்னு பார்க்கிறோம். அதான் புகழ். அடித்தல் அப்படின்றது வந்து அடி அப்படின்னு இருக்கு. சோ அப்ப நமக்கு அந்த புகழ் அப்படின்ற அந்த ஏவல் ஒருமையில வருது, அடி அப்படின்னும் போது அது ஏவல் ஒருமையில வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து அது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு போது என்னன்னா இப்ப சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா திரிந்து வந்து தொழிற்பெயராக அமைதல் வந்து இப்ப தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் வந்து பேரு அப்படின்னா வந்து பெரு அப்படின்றதனுடைய திரிந்த வடிவமா இருக்கு. அப்ப பெரு அப்படின்னா பெறுதல் அப்படிங்க. பெருந்தல் தொழிற்பெயர் வந்து அப்ப பெறுதல் அப்படின்ற தொழிற்பெயர் தான் எங்கன்னா பேரு பெற்றேன். அப்ப திரிந்த தொழிற்பெயரா இருக்கு வந்து. அதே மாதிரி உணவின் சூடு குறையவில்லை வந்து இந்த சூடு அப்படின்றது என்னன்னா சுடு அப்படின்றதுடைய திரிந்த வடிவமா இருக்கு. அப்ப சுடுதல் அப்படின்றது அதோட தொழிற்பெயர். அப்ப சுடுதல் அப்படின்றது வந்து தொழிற்பெயரா இருந்து அதுதான் சூடா வந்து மாறுது. அப்ப பேரு சூடு ஆகிய சொற்களை கவனிக்கும் போது பெரு சுடு எனும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறியுள்ளன. இவ்வாறு முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். நம்ம எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கோமோ அதான் கேட்பாங்க வந்து. இப்ப விடு அப்படின்றது வீடா வந்திருக்கு, மின் அப்படின்றது மீனா வந்திருக்கு வந்து. அப்ப விடுதல் மின்னுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல தொழிற்பெயர். அப்ப அதுதான் என்ன ஆகுதுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரா வந்து மாறி இருக்கு. வீடு மீன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அப்படி பார்க்கிறோம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அது கொல் அப்படின்றது கோலா வந்து மாறி இருக்கு. உடன்பாடு அப்படின்றது உடன்பாடா வந்து மாறி இருக்கு. அப்ப கொல்லுதல் அல்லது வந்து கொல்லுதல் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா உடன்படுதல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அதான் உடன்பாடா மாறி இருக்கு, அதான் வந்து கோலா வந்து மாறி இருக்கு. அப்ப மாறக்கூடியது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரா வந்து இருக்கு அப்படின்னு. எடுத்துக்காட்டு நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் நம்ம தேர்வுல கேட்பாங்க. அதை மட்டும் நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுட்டா விட சரியா இருக்கும் அப்படின்னு. அடுத்து வினையால் அணையும் பேர் வந்து. அப்போ ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்குரிய கருத்தாவை உணர்த்துவது. அப்ப ஒரு வினைமுற்று வந்து இருக்கு அப்படின்னும் போது அந்த வினையை உணர்த்தாமல் அதனுடைய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வந்து
வேற்றுமை உருபுகளை ஏற்றும் ஏற்காமலும் வந்து வருமாயின் அது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறோம். சோ அப்ப கருத்தாவை உணர்த்துது அப்படிங்கிறோம். எது அப்படின்னா வந்து வினைமுற்று. அப்ப அந்த வினையை உணர்த்தல அப்படிங்க, அதான் வினையால் அணையும் பெயர். அப்ப வினையால் அணையும் பெயர் 3 காலத்தையும் உணர்த்தும் அப்படிங்கிறோம். பெயருக்குரிய வேற்றுமை உருபுகளை பெற்று வரும் அப்படிங்கிறோம். சோ அப்ப முருகன் பரிசு பெற்றான் அப்படிங்கிறோம். அப்ப முருகன் பரிசு பெற்றான் அப்படின்னும் போது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? நிகழ்காலத்தை குறிக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப பரிசு பெற்றானை பாராட்டினார் இறந்த காலம் வந்து, அப்ப பாராட்டினா இறந்த காலத்துல முடிஞ்சிடும். பெற்றானே அப்படின்னு பாக்குறது. அப்ப முருகன் பரிசு பெற்றான் அப்படின்னும் போது நம்ம இந்த பெற்றான் என்ற சொல் வந்து வினைச்சொல் வந்துள்ளது அப்படிங்கிறோம். அதுதான் வந்து வினைச்சொல்லா வந்து இருக்கு பெற்றான் அப்படிங்கிறோம். சோ அப்ப வினைச்சொல்லா வந்து அமைஞ்சிருக்கு. இது முதல் தொடரில் உள்ள பெற்றான் என்ற சொல் முருகன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாக அமைந்துள்ளது. அப்ப முருகன் தான் அது எழுவாயா இருக்கு வந்து, அதுக்கு பயனிலையாக பெற்றான் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. பெற்றான் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து அது வினைச்சொல்லா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி 2ஆம் தொடரில் பெற்றானை என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா வினை செய்தவரை குறிக்கிறது. அப்ப பரிசு பெற்றானை பாராட்டினார் அப்படிங்கிறோம். அப்ப பெற்றான் யாரு? முருகன் தான் அப்படிங்கிறோம். அந்த வினையை செஞ்சவரு அப்படிங்கிறோம். அப்ப வினை செய்தவரை முருகன் அப்படின்னு குறிக்கிறதா பெற்றானை பாராட்டினார் அப்படிங்கிறோம். இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழிற்பேர் அப்படின்னும் போது தொழிலுக்கு பெயராக வருது. அதே வினையால் அணையும் பெயர் அப்படின்னும் போது தொழில் செய்பவருக்கு பெயராக வரும் வந்து. சோ அப்ப தொழிலுக்கு பெயரா வந்துச்சுன்னா தொழில் பெயர். அதே வினை செய்யறவருக்கு பெயராகி வந்ததுன்னா அது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறோம். இது படக்க இடத்தில் மட்டுமே வரும் கேள்விக்கிறோம். இது 3 இடங்களில் வரும் வந்து, தன்மை முன்னிலை படக்கைன்னு சொல்லி 3 இடங்களில் வரும் வந்து. பெரும்பாலும் காலம் காட்டாது அப்படிங்கிறோம். இது காலத்தை காட்டும், முக்காலத்தையும் காட்டும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லி முக்காலத்தை காட்டக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறோம். சோ அதுதான் வந்து நமக்கான இலக்கண விதியா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வேர்ச்சொல், அதோட வினைமுற்று என்ன, வினையச்சம் என்ன, பெயரச்சம் என்ன, வினையால் அணையும் என்ன, தொழிற்பேர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ அடி அப்படின்னும் போது என்னன்னா வினைமுற்று என்னப்பா அப்படின்னா அடித்தார், முடிஞ்சு போச்சு வந்து. அதே வினையச்சம்னா அடித்து அப்படிங்கிறோம். அப்ப தூ அப்படின்னும் போது வந்து இந்த ஊ அப்படின்னு வருதுல, அது மாதிரி ஈ அப்படின்றது வந்தாவே அது நம்ம என்ன சொல்லுவோம்னா வினையச்சம் அப்படிங்கிறோம் வந்து. அதே மாதிரி ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பெயரச்சமா வந்து இருக்கும். அடித்த, பார்த்த, மலர்ந்த, செய்த, கத்திய, எழுந்த, தடுத்த, வந்த, விடுத்த, வேய்ந்த, வைத்த, வரைந்த, படித்த, கூடிய, கலந்த, கொடுத்த, கற்ற, தொட்ட, வீழ்ந்த அப்படி சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆள முடியும். வினையால் அணையும் பெயர் அப்படின்னு போது என்னன்னா அந்த வினையை செஞ்சவரே வந்து அவருக்கு பெயராகி வருது வந்து. இப்ப அடித்தாரை அப்படின்னு அடிக்கிறது வினை வந்து, அடித்தாரைன்னா அவருக்கு அது பெயராயிருது. அப்ப அடித்தாரை அப்படின்னு பாக்குறோம். சோ அவருக்கு பெயராகி வந்துச்சுன்னா அது வந்து வினையால் அணையும் பெயர். அவர் என்ன வினையை செய்யறாரோ அது ஒரு பெயர் வச்சிடும். இப்ப படித்தாரை அப்படின்னு பாக்குறோம். அப்ப படிக்கிறது அப்படின்னு தான் வினை. அப்ப படித்தாரைன்னா அதே பெயரா மாத்திரும் வந்து. அப்ப அடித்தல், படித்தல், பார்த்தல், மலர்தல், செய்தல், கத்தல், கத்துதல், எழுதுதல், தடுத்தல், வருதல், விடுதல், வேய்தல், வைதல், வரைதல், படித்தல், கூடுதல், கலத்தல், கொடுத்தல், கற்றல், தொடல், வீழ்ச்சி. இது எல்லாமே என்ன அப்படின்னா தொழிற்பெயரா இருக்கு. தொழிற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா மிகுதி பெற்று வரக்கூடியது நம்ம பார்த்தோம். சோ அதுல சி அப்படின்னு வரும், தல் அல் அப்படின்றது நமக்கு வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துதான். சோ அதை நினைவில் வச்சுக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்டது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சோ வினைமுற்றுன்னா என்ன வந்து, வினையச்சம்னா என்ன, பெயரச்சம்னா என்ன, வினையால் அணையும் பெயர்னா என்ன, இப்ப தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் உங்களுக்கு தேர்வுல வரும். சோ அதனால இதை நல்லா சரியா நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்க அழகா விடையளிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறோம். அதுவே வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பேர், பெயரச்சம், வகை அறிதல் அப்படிங்கிறோம். வேர்ச்சொல் கொடுத்துருக்கோம். சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வினைமுற்று என்ன, வினையச்சம் என்ன, வினையால் அணையும் பேர் என்ன, பெயரச்சம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப உணர்னா உணர்ந்தோர், உணர்ந்தோர்னா என்ன சொன்னோம் வந்து வினையால் அணையும் பேர் அப்படிங்கிறோம். முளைனா முளைத்தல், முளைத்தல் அப்படின்னும் போது அது நமக்கு தொழிற்பேரா இருக்கு வந்து. உரைனா உரையாமை, அதுவும் நமக்கு தொழிற்பேரா இருக்கு வந்து. தானா தந்தவன், தந்தவன் அப்படின்னும் போது நம்ம வினைமுற்றா வந்து இருக்கு. நடனா நடந்தான், வினைமுற்றா இருக்கு. பொருனா பொறுத்தார், வினையால் அணையும் பேரா இருக்கு. கொடுனா கொடுத்தல், தொழிற்பேரா இருக்கு. பாடுனா பாடியவள் வந்து. பாடியவள் அப்படின்னும் போதுனா அந்த இடத்துல நமக்கு பாடியவள் அப்படின்னும் போது அந்த வினையால் அணையும் பேரா பாடுறது, அந்த பாடியவள்னா அந்த வினையால் அணையும் பேரா இருக்கு. கான்னா காணுதல் அப்படிங்கிறோம், தொழிற்பேர் வந்து. விதைனா விதையாமை, தொழிற்பேர் வந்து. ஆள் ஆளல் அப்படின்னு பாக்குறோம், தொழிற்பேர். சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு பெயராகி வர்றது அப்படின்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினைக்கு பெயராகி வருது அப்படிங்கிறோம். சோ அப்ப வினையால் அணையும் பெயர்னா வினை செய்பவருக்கு அது பெயரா மாறிடுச்சு அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஒரு தொழிலுக்கு பெயராகி வந்தது அப்படின்னா வந்து அது தொழிற்பேர் அப்படின்னு. வினையச்சம்னா நமக்கு தெரியும் என்ன வரும், ஈ வரும், ஊ வரும் அப்படின்னு பாக்குறோம். சோ அதே வந்து வினை பெயரச்சம் அப்படின்னு நம்ம என்ன வரும், நமக்கு ஆ வரும் அப்படின்னு பாக்குறோம். சோ அதை வச்சுட்டு வினைமுற்று அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வினை முடிஞ்சிரும், செயல் அப்படின்றது முடிஞ்சிரும், முடிஞ்சிருச்சுன்னா அது வினைமுற்று அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம கொடுத்திருக்கிறது வந்து நம்ம திருப்பி திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணாவே நம்ம சுலபமா விடையளிச்சிடலாம். இதுல ஒன்றும் பெரிய கடினமான ஒன்று ஏதாவது இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்க அழகா நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே போதும் அப்படிங்கிறோம். இப்ப கேட்பவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பேரும் வினையால் அணையும் பேரும் முறையே அப்படிங்கிறோம். இப்ப பாடல் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொழிற்பேர் வந்து. கேட்டவர் அப்படின்றது என்னன்னா வினையால் அணையும் பேர். இப்ப பாடல்லாம் பொதுவானது, தொழிலுக்கு பெயராகி வர்றது பாடல் அப்படிங்கிறோம். கேட்பவர் அப்படின்னா அந்த கேட்டுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வினை வந்து அவர் பண்றாரு, கேட்கறதுன்னு ஒரு வினை செயல்.
அந்த செயலுக்கு அவருக்கு பெயராகி வருது, அப்ப கேட்டவர் அப்படிங்கிறோம். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. கேடு அப்படின்னா கெடுதல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கெடுதான் கேடா மாறுது, கெடுதல் அப்படின்றத நமக்கு தொழிற்பெயர் அப்படிங்கிறோம். சோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கொடுத்திருக்கிற இந்த டேபிள் அப்படின்றதும் இங்க கொடுத்திருக்கிற இங்க ஒரு 46 வந்து பாத்தீங்கன்னா தேர்வுல கேட்டது கொடுத்திருக்கோம். அப்புறம் நம்ம டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வினைமுற்று, அடுத்து வினையச்சம், பெயரச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர் சொல்லி 100க்கு மேல கொடுத்திருக்கோம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வேர் சொல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 100க்கு மேல கொடுத்திருக்கோம். இதை நல்லா திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணா போதும். இதை தாண்டி நமக்கு கேள்வியே கிடையாது அப்படின்றத நினைவுல கொண்டு படிச்சீங்க அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேங்களா? நம்ம வேர் சொல் அறிதல் அப்படின்றதும் அதே மாதிரி நம்ம வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர் அப்படின்றத இன்றைய வகுப்புல நம்ம படிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா நீங்க சரியா விடையளிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.